வாழ்த்துக்கள். எல்லாரையும் மனப்பூர்வமாய் வாழ்த்தி வரவேற்று, ரவி சார் உங்க டீம்ல இன்னும் கொஞ்சம் பேர் வரணும்னு நினைக்கிறேன். பொன்குணா சார் உங்க டீம்ல கொஞ்சம் பேர் வரணும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் வந்து தயவு செய்து எடுங்க. நம்ம தனிச்சு ஆடுவதற்கு களமல்ல. நம்ம வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்ல வர்றோமோ அதை கேட்கறதுக்கு ஜனங்களை நம்ம தயார்படுத்தணும். ஏன்னு கேட்டா டீம்ல உள்ளவங்க எல்லாருமே நேற்று பொன்குணா ஒரு போடு போட்டாரு. எல்லாமே ஜூம்ல அனுப்பிச்சு ப்ராடக்ட் ட்ரைனிங் வந்து ப்ராடக்ட் ட்ரைனிங் எடுத்துக்கிடுங்க. ப்ராடக்டே தெரியாம போய் நீங்க களத்துல வந்து பொருள் கொடுத்து ஜெயிக்க முடியாது. யாராச்சும் ஒரு ஆள் பொருளை பத்தி கேட்கும்போது உங்களுக்கு அந்த விளக்கம் தெரியாம இருந்தா நீங்க அந்த இடத்துல தோத்து போவீங்க. நல்லா சொன்னாரு. அதனால இந்த கூட்டம் 8 மணி கூட்டம், அதுலயும் ஒரு ஸ்டார் பருப்புணர்ச்சி ஒரு வராருன்னு சொன்னா அவர் எந்த அளவுக்கு அந்த பொருள்களை ப்ரொமோட் பண்ணுவாரு, எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பிளான்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல மார்க்கெட்டிங் பிளான் சொல்லக்கூடிய ஒரு நம்பர் 1 லீடர் அவர். சொல்ல போனா நம்ம டீம்ல மார்க்கெட்டிங் பிளான அத்துப்படியா தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு லீடர். அப்படிங்கும் போது மிகச்சிறப்பா ஒன் ஆஃப் த லீடர் நம்ம ஜெயதீஷ் சார் வந்து அருமையா சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ரவி சார் சொல்லுவார். 2 பேர் சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங் பிளான் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது பெருமை இல்லை, எங்களோட இருக்கிறவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது எங்களுக்கு பெருமை. நாங்க கத்துக்கிறத கம்பெனி வந்து வெளியிடும் போதே எங்களுக்கு கத்து கொடுத்துறாங்க. ஆனா எங்களோட இருக்கிறவங்க கத்துக்கிட்டு அதை சொல்லும் போது எங்களுக்கு மகிழ்ச்சி. அதனால அந்த வகையில ஒரு பெரிய லீடர் அவரு ரவி சாரு. ஸ்டார் பண்புணர்ச்சி அவரு. இன்னும் அவர் அப்கமிங் எமரால்டுங்கிற இடத்துக்கு போறாரு. ஆகையினால என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், உங்க டீம்ல உள்ளவங்களை மழை எடுத்து வந்து இணைங்க. என்ன காரணத்துக்காக நான் சொல்றேன்னு சொன்னா, வந்தவங்க வந்த மாதிரியே திரும்பி போகக்கூடாது. வந்தவங்க ஏதாச்சும் கத்துக்கிட்டு போகணும். அதனால ஒட்டுமொத்தத்தையும் இந்த கூட்டத்தில் வர வேண்டும் என்று சொல்லி உங்க எடுத்து போடுங்க. ரஞ்சித் எடுத்து போடுவாரு, மீட்டிங் ஸ்டார்ட் ஜாயின் அப்படின்னு. தெரியல, கொஞ்சம் பேருக்கு மீட்டிங் நடக்குதுங்கிறதே மறந்து போறாங்க. கொஞ்சம் பேர் வாட்ஸ்அப்பே பார்க்கறது இல்லை, கொஞ்சம் பேர் ப்ரொமோஷனே போடுறது இல்லை, டீமுக்கு சொல்றது இல்லை. சொன்னாலும் அவங்களுக்கு அது வந்து புரியறது இல்லை. ஆகையினால மாசத்துல ஒரு கூட்டம் 20 கூட்டமா அவர் பேசுறாரு. அந்த கூட்டத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாமான்னு யோசிக்கணும். அவரோட நமக்கு வந்து டெய்லி நம்ம வந்து அவர் பேசுறது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா எங்க இருந்தாலும் மாசத்துல ஒரு கூட்டம் நைட்டு கூட்டம், மாசத்துல ஒரு கூட்டம் பகல் கூட்டம் பேசுறாரு, கேட்க முடியும். இதை நாங்க வந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாமல், அதை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணாம நம்ம வந்து வெறுமனே விட்டா கண்டிப்பா அவர் பேசத்தான் போறாரு. கண்டிப்பா அவர் சொல்றது அதுக்காக நிறுத்த போறது இல்லை. மூர்த்தி சார் நானு அவர் இன்னைக்கு வந்து அவர் சப்பையர். நாங்க எல்லாம் போன போது அனிதான்னு ஒரு பொண்ணு பிசி பட்டி, நான் ஒரு 30 லேடிஸ் உட்கார வைக்கிறேன் சார், காமராஜ் சார் நீங்க மூர்த்தி சார் கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அங்க போய் பார்க்கல 5 லேடிஸ் சார் தான். மூர்த்தி சார் சொன்னாரு 5 பேர் ஆகலும் நம்முடைய கூட்டம் கேட்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு 3 மணி நேரம் பேசுறேன் அந்த 5 பேருக்காக. அதுல ஒரு பிவிசி ஒண்ணு சைன் ஆச்சு. நான் எதற்காக இதை சொல்றேன்னு சொன்னேன், எவ்வளவு பேர் வந்து கேட்கறாங்கிறது முக்கியம் இல்லை, கேட்டவர்களிலே எத்தனை பேர் டெசிஷன் எடுக்கிறாங்க, எத்தனை பேர் களம் காணுறாங்க, எத்தனை பேர் பின்னச்சி போறாங்க, எத்தனை பேர் லீடர்களை உருவாக்க போறாங்க, எத்தனை பேர் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் கத்துக்க போறாங்க, எத்தனை பேர் அடுத்த ஜெனரேஷன் உருவாக்க போறாங்க. இதெல்லாம் தான் நம்முடைய நோக்கமா இருப்பாரு. நம்முடைய நோக்கம், நம்முடைய பாதை சரியாகிவிட்டால், பாதை மாறிவிட்டால் அந்த கால்கள் சரியான இடத்துக்கு போய் சேராது. பாதை மாறிய கால்கள் தான் விரும்பிய ஊருக்கு போய் சேராது, அது எங்கேயாச்சும் போயிடும். ஒரு ட்ராக் மாறினா தடம் வரும். அது மாதிரி நாம வந்து ஒருவேளை 8 மணி கூட்டத்துல நம்ம ஆளுக்கு வரலன்னு சொன்னா அவங்க எங்க இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன்னா எங்கேயாச்சும் ஒண்ணு அவங்க வந்து அரட்டை அடிச்சுக்கணும், இல்ல அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு டிவில எதிர்பார்த்துட்டு இருக்கணும், இல்ல நல்ல ஒரு ஃபீல்டு ஒர்க்கரா இருந்தா அவங்க வந்து வேலை செய்த வேலையை எல்லாருமே நான் மூட்டால் போட்டேன். அதனால இதுதான் வந்து செய்ய வேண்டியது. உள்ள வந்தா அமைதியா இருந்து நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. கட்டாயம் இல்லை, கேட்டா நல்லது. நான் யாரையும் கட்டாயப்படுத்துறதோ யாருக்குள்ள திணிக்கிறதோ எனக்கு பிடிக்காத விஷயம். அதே சமயத்துல நீங்க கேட்டா உங்களுக்கு நல்லது, அவ்வளவுதான். என்ன காரணம்னு கேட்டா, ரவி சாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நம்ம ஆவடி மீசி வச்சிருக்கிற பேரு ஏடிஎம், எனி டைம் மேன் சொல்லுவார். அவர் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் அவர் சர்வீஸ் வரக்கூடிய ஒரு லீடர்.
மட்டுமல்ல, ரவி சாரை பொறுத்த வரைக்கும் அதாவது எந்த காரணத்தை கொண்டும் அதாவது தப்பு பிசினஸ் பண்ணணும்னு விரும்ப மாட்டாரு. பிசினஸ் சரியா பண்ணணும். தப்பா பண்ணோம்னா நம்ம கிட்ட வரவங்களும் தப்பா பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தொழிலுடைய தப்பா பண்றதுக்கு என்ன இருக்கு? நம்ம ஒரு பேசிக் சொல்லி கொடுக்குறோம், இல்ல ரூல்ஸ் சொல்லி கொடுக்குறோம், 7 கார்டினல் ரூல்ஸ், அதாவது ஸ்டெப்ஸ், கோர் ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் வந்து என்னது அவுட் டு ஆர்சிஎம் சொல்லி தரோம், ஒய் டு பி ஆர்சிஎம் சொல்லி தரோம், ஆர்சிஎம் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லி தரோம். இதெல்லாம் தான் சொல்லி கொடுக்குறோம். இதுல தப்பு என்ன இருக்கும்? ஆர்சிஎம் என்ன சொல்றோம் அதை நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆகையினால லீடர்ஷிப் குவாலிட்டி சொல்லி தரோம். இதெல்லாம் படிப்புக்கு வேண்டிய விஷயங்கள். அதை ரவி அருமையா படிக்கிறாரு. டீம்ல நல்ல சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் வச்சிருக்கிறாரு. அநேக டீம்கள்ல சிஸ்டம் எஜுகேஷன் கிடையாது. ஆக சிஸ்டம் எஜுகேஷனை அருமையா டெவலப் பண்ற ஒரு அற்புதமான லீடர். அது நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய கிஃப்ட்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு லீடர் என்னோட இருக்கிறது எனக்கு பெரிய கிஃப்ட். ஏன்னு கேட்டா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம எதை சொல்லி வளர்க்கிறோம், அவங்களுக்கு என்ன நம்பிக்கை வரும், நம்ம எதை சொல்லி நம்ம டீமை கட்டுறதுங்கிறது அவங்களுக்கு வேணும் இல்லையா? இதைத்தான் சொல்லணுங்கிறது நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை. ஏதோ ஒரு குப்பையாட்ட வந்து கண்டதனமா மோட்டிவேட் பண்ணி அப்படியே கொட்டி முறுக்கி நீ அதை பண்ணி இதை பண்ணி இல்லைன்னா கழுத்தறதுக்கு அதெல்லாம் வந்து ஒன்லி மோட்டிவேஷன் மயிர் பூச்சேரி மோட்டிவேஷன் கொடுக்கலாம். ஆனால் அந்த மோட்டிவேஷன் அடுத்த நிமிஷம் கோபா சொன்ன மாதிரி கனவு கலைஞ்சிரும். மேடையில வந்து அவங்க வேகமா மேடை விட்டு வெளியே வரும்போது அந்த கனவு கலைஞ்சிரும். ஆனால் சிஸ்டம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இதுதான் இப்படிதான் செய்யணும்னு சொன்னாங்க, இப்படி செய்யலாம் அது செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுதான் வந்து கடைசி வரைக்கும் போய் சார் சரவணபாபு அண்ணாச்சே எல்லா இடங்களிலும் அவர் இல்லை, ஏ டு பி ஓனர் எல்லா இடங்களிலும் அவர் இல்லை. அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது மாதிரி இப்ப நம்ம டிசிஜி எல்லா டிப்போல இருக்கிறாரா? இல்லையே. எல்லா பிஎஸ்சில அவருக்கு இல்லை. பணத்தை கட்ட வேண்டியது கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு போகுது, அது வந்து டிப்போவுக்கு வருது, நம்ம ஆர்டர் போடுறோம். இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை டீம்ல சொல்லி கொடுத்துட்டோம்னா என்ன செய்யணும், ஒரு ஆளை சேர்க்கணும், அந்த ஆளுக்கு வந்து பேசிக் சொல்லி கொடுக்கணும், அந்த ஆளை வந்து சரியான வந்து யூசரா மாத்தணும், ப்ரொமோட்டரா மாத்தணும், அந்த ஆள் மூலமா லிஸ்ட் போடும். இதெல்லாம் சொல்லி கொடுத்தாதான் அடுத்து வர்றவங்களுக்கு அவங்க அதே சொல்லி கொடுப்பாங்க. ஆகையினால இதுதான் பாதை, இதுதான் பயணம். இந்த பயணத்தை தொடருவோம். இன்றைய கூட்டத்தை வந்து நம்ம ரவி சார் டைம் ஆயிட்டனால நான் ரவி சாரை வந்து மனப்பூர்வமாய் வாழ்த்தி, இந்த மாதம் அவர் வந்து களம் கண்ட வீரனாக நம்மோட வந்து இணைஞ்சு நிற்கிறாரு. அவரை வந்து மிகச்சிறப்பான ஒரு பலத்த கரவாசோட வெல்கம் மிஸ்டர் ரவி சார். ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் ஆர்சியம், ஜெய்ஆர்சியம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு 1ஆம் தேதி மார்ச் 1. இந்த மாதம் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பின் அச்சீவ்மெண்ட் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ இந்தியா ஃபுல்லாக நிறைய அச்சீவ்மெண்ட் வருவாங்க. ஸோ சவுத் இந்தியாவில் நிறைய அச்சீவ்மெண்ட் வருவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நம்ம எல்லாரும் நிறைய சாதனைகளை படைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு எல்லாரையும் விஷ் பண்ணுறோம். ஏன்னா வந்து 1ஆம் தேதி அன்னைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு காமராஜ் சார். அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிஜமாலுமே அவர் சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா ஃபாலோ த சிஸ்டம். அவர் வந்து அதை வந்து உண்மையா சொன்னாரு. ஏன்னா வந்து சிஸ்டம் இல்லாத ஒரு விஷயம் வந்து கஷ்டம். எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் சிஸ்டம் வேணும். அதுல நமக்கு வந்து அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம். அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ அதை இப்ப நம்ம வந்து ஜென்ரலா வந்து இன்னைக்கு ப்ராடக்ட் பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிஸ்டம் தான் ஈஸி பிஸ்னஸ் பண்றதுக்கு. சிஸ்டம் இல்லைன்னா கஷ்டம் அப்படின்வாங்க. அதனால இந்த சிஸ்டம் வந்து நம்ம கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தமிழ்நாடு ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து இதை வந்து தெரிவிக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆசை கண்டிப்பா இருக்கும். அந்த பிஸ்னஸ் பண்றோன்ற ஆசை வந்து என்ன நடக்கும் அப்படின்னா தெரியாதனால்தான் சில தவறுகள்லாம் வந்து நடக்குது. அப்ப அந்த சிஸ்டம் தெரிஞ்சிச்சுன்னா தமிழ்நாடு நம்ம வந்து இந்தியா ஃபுல்லா இந்த பிசினஸ் இருக்கு, இந்தியா ஃபுல்லா நம்ம பிசினஸ் பரவ போகுது. அன்னைக்கு கூட ரஞ்சித் சார் சொன்னாரு, என்னங்க இத்தனை ஸ்டேட்ல உங்க பிசினஸ் போயிருக்கு அப்படின்னாரு. இத்தனை ஸ்டேட் ஃபுல்லா பிசினஸ் போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அது ஒரு சிஸ்டம் தான். அங்கங்க இதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, அதனால அது ஆட்டோமேட்டிக்கா போகுது. ஆனா அது தொடர்ச்சியா வந்து நமக்கு வந்து நடக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் பிசினஸ் வந்து தொடர்ச்சியா வந்து நடக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஒரு பிசினஸ் வந்து நல்லபடியா பண்ணணும் அப்படின்னா அவசியம் வந்து எல்லாருக்கும் வந்து சிஸ்டம் வேணும். ஸோ அந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
ஆர்சிஎம்ல யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சைட்ல நம்ம எடுத்தோம், இன்னொரு செக்மெண்ட்ல எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ். அது வந்து ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலர். அதுக்கு வந்து ஒரு இருக்கிறதுலே உலகத்திலேயே இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கு. பட் இந்தியால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யூனிக்கா வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குவாலிட்டி இருக்கு. குவாலிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேப் இருக்கு. நமக்கு வந்து இங்கேயே வந்து லேப் டெஸ்ட் நம்மளே நம்ம கம்பெனியே வந்து அதை வச்சிருக்காங்க. இருக்கிறதுலயே வந்து அது ஒரு பெரிய சாதனை. அன்னைக்கு கூட ராமசாமி சார் சொன்னாரு, இந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா 103% வந்து பாத்தீங்கன்னா பியூர் பியூர் குவாலிட்டி அப்படின்றத வந்து நமக்கு அங்கேயே இருக்கு டெஸ்ட். ஸோ அதை வந்து அவங்க போகும்போது ஒண்டர் வேர்ல்டு ஓனர் பாபு சார் இவங்க எல்லாம் போகும்போது ராமசாமி சார் எல்லாம் போகும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நடந்திருக்கு. ஸோ எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா நமக்கு இன்னொரு செக்மெண்ட்ல என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சக்சஸ் ஆகுறதுக்கு ஒன்று ப்ராடக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்னொன்று வந்து சிஸ்டம் வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே வந்து எந்த ஒரு பிசினஸ் பண்றதுக்கும் வேணும். அதுல ஒரு பெரிய விஷயம் பாருங்க, இதெல்லாம் நம்ம தனியா பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு சேலஞ்ச் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அதுக்கு தனியா ஒரு அதுக்கு ஒரு பெரிய நாலேஜ் வேணும் தனியா பண்ணணும் அப்படின்னா. அங்க வெளியே போயிருக்காரு, வந்துருவாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எத்தனை ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் நம்ம கவர்மெண்ட் பாலிசி நீங்க எடுத்து பாருங்க. நம்ம வந்து அந்த அளவுக்கு அதுல ஒர்க் இருக்கு. ஆனா அந்த செக்மெண்ட்ல வந்து நம்ம ஒரு பெரிய லக்கி என்னன்னா இந்த பக்கம் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி வந்து அவங்க வந்து நமக்காக வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க. இன்னொரு பக்கம் சிஸ்டம் பிசினஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துறாங்க. நீங்க எவ்வளவு கொடுத்துருப்பேன் வாங்கிக்க மீதி பேலன்ஸ். ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பண்ணணும்னா எத்தனை சிக்கல் இருக்கு, எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரெண்டு ட்ராக்கையும் வந்து இந்த தண்டவாளம் ரெண்டு ட்ராக்கையும் சரியான முறையில் அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்து நம்ம போக வேண்டிய ரீச் டைமண்ட் அப்படின்ற ஒரு இலக்கு அடையறதுக்கு கம்பெனி வந்து அருமையான ஒரு பாலத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நாம என்ன பண்ண போறோம், அந்த அதுல டிராவல் பண்ணணும். அதுல டிராவல் பண்ணும்போது என்ன தெரியணும் நமக்குன்னா சிஸ்டம் பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசுவோம், ப்ராடக்ட்ஸ் பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுலதான் யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட் வந்து டெஃபினட்டா ஒருத்தர் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் பத்தி நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ப்ராடக்ட்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து நமக்கு தெரியணும். நம்ம வந்து ஒரு ஆயில் பத்தி எடுத்தீங்கன்னா அதுல ஒரேஷனல் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு, வைட்டமின் ஏ எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனா எல்லாத்தையுமே சொல்லணுமா, ஒரு ஆயில்ல இத்தனை கண்டென்ட்ஸ் இருக்கு, இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனா சொல்லும் போது நம்ம ஒரு மீட்டிங்லயோ ஒரு ஹோம் மீட்டிங்லயோ இல்ல ஒரு 1 to 1லயோ வந்து பாத்தீங்கன்னா அதுல யூனிக் செல்லிங் என்ன இருக்கு, ஒரேஷனல் கண்டென்ட்னா நமக்கு என்ன தேவை, அந்த ஒரேஷனல் என்ன பண்ணும், அதை ஒரு சிம்பிள் ஷார்ட்டா நம்ம சொல்றதுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா சக்சஸ் ஆகிறதுக்கான ஒரு பாலத்தை வந்து சூப்பரா கம்பெனி வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே நம்ம டிசி சாப்ராஜ் சாருக்கு, சௌரப் சாருக்கு, நம்ம இன்னைக்கு பிரியங்கா மேடம் வந்து டிசி ஓனர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆஃபர் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் வந்து கம்பெனி வந்து எல்லாமே பண்ணிடுறாங்க. நம்ம ஒண்ணு டிராவல் மட்டும் தான் பண்ணணும். அதுக்கே நம்ம மீட்டிங் கூப்பிட்டா ஐயோ, இப்ப சார் சொன்னாரு மீட்டிங் மெசேஜ் பாக்குறதே இல்லை. நான் பாத்தீங்கன்னா டீம்ல நிறைய பேருக்கு இண்டிவிஜுவலா மீட்டிங் மெசேஜ் போடுவேன், குரூப்ல போடுவேன். அதாவது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 5 குரூப்ல இருப்பாங்க. நான் காமனா எல்லாரும் நிறைய பேர் சொல்றேன், எப்படி இருக்காங்கன்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது தெரியுது. இதெல்லாம் நமக்கு ஒரு சேலஞ்சு தான். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து பிசினஸ் பண்ணணும். நான் போன் பண்ணி என்னங்க மீட்டிங் வரலன்னு கேட்டா அவங்க 5 குரூப்ல போட்டிருப்பேன், 5 குரூப்ல இருக்காங்க, இண்டிவிஜுவலா இருக்காங்க. 6 அவங்களுக்கு வந்து 6 மெசேஜ் ரீச் ஆயிருக்கும். ஆனா ஒரு மெசேஜ் ஓபன் பண்றது இல்ல. கேட்டா என்ன சொல்றாங்க, நீங்க மெசேஜ் அனுப்பல சார், நீங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நான் தைரியமா சொன்னேன், நான் தான் அனுப்பிச்சிருக்கேன், நான் தைரியமா சொல்லுவேன் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு. ஓபன் பண்ண அத்தனை எதுவுமே பார்க்கல. அவங்க பார்க்கலன்றது நமக்கும் தெரியும், ஏன்னா அதுல ப்ளூ டிக் வராது.
நம்ம அமிச்சா என்ன நினைக்கிறாங்க, இவருக்கு வேற வேலை இல்ல, இவர் வந்து இவருக்கு பிசினஸ்க்காக அனுப்புறாரு. அது தப்பு. இது வந்து இந்த பிசினஸ் எப்போ வந்து என்னோட பிசினஸ் நீங்க நம்ம எல்லாம் நினைக்கிறோமோ அன்னைக்குதான் பெரிய சக்சஸ் நமக்கு வரும். இது அப்ளைன் பிசினஸ் நம்ம நினைச்சிட்டோம்னா நமக்கு பிசினஸ் வராது. இது என்னோட பிசினஸ், நான் செய்ய வந்திருக்கேன் அப்படின்றத என்னைக்கு உறுதியா நம்ம செய்யறோமோ அன்னைக்குதான். இது அப்ளைனுக்கு தான் போகுது, அப்ளைனுக்கு தான் எல்லாமே நடக்குதுன்னு நினைச்சோம் அப்படின்னா அன்னைக்கே நம்ம கதை முடிஞ்சுது, பிசினஸ் வராது. சோ அப்போ வந்து அப்ளைன் அவர் பிசினஸ் பண்ணுவாரு, நம்ம என்ன பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ இப்போ நம்ம அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் சார் சொன்ன மாதிரி மீட்டிங், இந்த மீட்டிங் எதுக்காக அனுப்புறோம், நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அனுப்புறோம். அந்த நாலேஜை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு விஷயங்கள் பேசுவாங்க, ஜூம்லயா இருக்கட்டும், லைவ் மீட்டிங்கா இருக்கட்டும், ஏதாவது நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். சரி, ஒரு மீட்டிங்ல நம்ம போறோம், அதுல ஒரு சில விஷயம் சொல்றாங்க. உட்டாட் படத்தை பத்தி, புட்சிப்பை பத்தி அவ்வளவு விஷயம் பேசுறாங்க. ஒரு சைடு ஆயில் பத்தி பேசுறாங்க. ஆயில்ல வந்து அன்னைக்கு வந்து நான் எம்எஸ்சியில வந்து ஒருத்தர் வந்து உடனே அர்ஜென்ட்டா வந்தாரு, போன் பண்ணாரு, கணேஷ் சார் போன் பண்ணாரு, நம்ம உடனே ஐடி பண்ணோம் சார், அவங்க ப்ராடக்ட் எல்லாம் பிடிச்சிருக்கான், ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே போடுங்க. போட்டு அடுத்த போன புதன்கிழமை நாங்க மீட்டிங் நடத்தும் போது ஆயில் பத்தி பேசிட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, சார் கஸ்டமர் ஆயில பத்தி எப்படி பேசுறாரு தெரியுமா உங்களுக்கு, அவ்வளவு இன்ஃபர்மேஷன் சொல்றாரு சார். அவரு எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாரு கணேசன் சார். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து கேதரிங் பண்ணியிருக்காரு ஆயில் பத்தி. ஒரு 10 நாள் யூஸ் பண்ணிட்டு மீட்டிங்க்கு முன்னாடி அவங்க வந்து ப்ராடக்ட் திருப்பி அகைன் வாங்க வந்திருக்காங்க. என்ன ஆயில் சார் இது, இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆயில் சார் அப்படின்னு. சரி கஸ்டமர். அப்போ இதெல்லாம் இதுக்குன்னா நமக்கு வந்து அதை கேட்கும் போது நமக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி வருது. நம்மளும் இன்னும் ஆயில் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணுமோ, இன்னும் நிறைய விஷயம் இருக்கா வருது அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து ஆயில் ரேட் நம்ம குறைஞ்சு இருக்கு, 173 இருந்து 160 ஆயிருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய மார்ச் 1ஆம் தேதி குட் நியூஸ் கொடுத்துருக்காங்க கம்பெனி. நிறைய பேர் ஆயில் காஸ்ட்லி சார், காஸ்ட்லி சார், காஸ்ட்லி சார். அந்த ஆயில் வந்து எவ்வளவு தன்மை இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஸோ இந்த ஆயில் குடிச்சா நம்ம கொலஸ்ட்ரால் சேராது, ஹார்ட் பிளாக் வராது, ஹார்ட் அட்டாக் வராது. நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, டொக்கோபனால் இருக்கு, டொக்கோபனால் இருக்கு, ஒரேஸ்னால் இருக்கு. இது அனைத்தும் என்ன வேலை செய்யும், இதுல 3 ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும், எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இதை வந்து இந்த காஸ்ட்லின்னு நம்ம சொல்ல மாட்டோம். காஸ்ட்லின்னு சொல்றதுக்கு தெரியல, அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு கம்பெனியும் பார்த்தாங்க, சரி ஓகே என்னெல்லாம் பண்ண முடியும். அவரு எம்டி சார் என்ன சொல்லியிருக்காரு, மோர் குவான்டிட்டிஸ் நிறைய ஆகும்போது நான் ரேட்டை கண்டிப்பா குறை பண்ணிருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து ஆயில் கன்சம்ஷன் வந்து நிறைய தேவைப்பட்டிருக்கு. அப்ப அதிகப்படுத்த அதிகமாக நமக்கு ரா மெட்டீரியல் ஃப்ரீயா கிடைக்கும், ஆயில் கண்டிப்பா குறையதான் போகுது. அது குறைஞ்சிருக்கு, ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க குறைய போகுதுனாங்க, குறைச்சிட்டாங்க. சரி அப்ப என்னன்னா நம்ம வந்து ஒரு பொருளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப தெரிஞ்சு வச்சுக்கும் போதுதான் நம்மளால பண்ணணும். ஒரு ஆயில்ல அவ்வளவு விஷயம் இருக்கு, சரிங்களா. நிறைய பேருக்கு மூட்டி ஜாயின் பிரச்சனை சால்வ் ஆகுது, நிறைய பேருக்கு பேக் பெயின், நெக் பெயின். சரி இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஒரு ஆயில் வந்து ஸ்கின்னு நல்லா இருக்கும், ஹேர் நல்லா இருக்கும், ஸ்டமக்கு நல்லா இருக்கும், ஹார்ட் நல்லா இருக்கும். ஸோ லிவர், கிட்னி அனைத்தும் இந்த ஆயில் வந்து நம்ம ஓவர்லைங் பண்ற மாதிரி டெய்லி ஒரு 5 ml 10 ml குடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து வண்டி ஸ்மூத்தா போதோ அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம வண்டி ஸ்மூத்தா போகும். ஸோ அப்போ வந்து ஆயில் வந்து அந்த ஆயில் குடிச்சவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்றாங்க தெரியுங்களா, அருமையா இருக்கு சார், மலச்சிக்கல் பிரச்சனை இல்லை, நிம்மதியா இருக்கேன், ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், ஆல்வேஸ் நான் ஹாப்பியா இருக்கேன். சரி இது மாதிரி ஒரு ப்ராடக்ட்ல வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் டிசி சாப்ரா சாருக்கு. அவர் என்ன சொல்றாரு, மார்க்கெட்ல வித்தா 100 ஆயிலுக்கும் நமக்கு வந்து லாபம் இருக்கு. ஏதோ ஒரு பிராண்ட் வித்தா அதுக்கு காசு இருக்கு, காசு இல்லாத பொருள் இல்ல, வியாபாரம் பண்ணா காசு இருக்கு. ஆனா இந்த ஆயில் யூஸ் பண்ணோம்னா 140, அப்போ சொல்றாரு 2019 130 கோடி இந்தியர்களும் நல்லா இருப்பாங்கன்றாரு. அதுக்குள்ள 10 கோடி வயசு ஆயிடுச்சு நம்ம இந்தியால. சோ அப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் வந்து தரமான ஒரு அற்புதமான ஒரு ஆயில். அதை பத்தி எல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நீங்க நம்ம கூகுள்ல போய் பார்த்தாலே அவ்வளவு விஷயம் இருக்கு. ஸோ நம்ம ஆயில வந்து என்னென்ன ப்ராடக்ட்ல யூஸ் பண்றாங்க, நியூட்ரிசார்ஜ் வியூல யூஸ் பண்றாங்க, நிறைய ப்ராடக்ட்ல யூஸ் பண்றாங்க நம்ம. ஸோ நம்மளுடைய இது பாத்தீங்கன்னா ஸ்வீட்ஸ்ல யூஸ் பண்றாங்க, நம்மளுடைய மிக்சரு, இந்த மாதிரி பிஸ்கெட்டு. ஸோ எல்லாத்துலயுமே நம்ம ஆயில் இருக்கு. நமக்கு அந்த பிஸ்கெட் சாப்பிடும் போதே நமக்கு வந்து அற்புதமா தெரியுது, நல்ல அற்புதமான ஒரு பிஸ்கெட். அதே மாதிரி நூடுல்ஸ்ல யூஸ் பண்றாங்க.
ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து ஹெல்த்தி ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ். ஹெல்த் கார்டு ஆயில், நம்ம மட்கார்டு மாதிரி. வண்டிக்கெல்லாம் வந்து வண்டி சரியா போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மட்கார்டு வேணும். அதே மாதிரி நம்ம வண்டி சரியா போகணும்னா அதுக்கு ஒரு கார்டு, ஹெல்த் கார்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஆயில வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அனைத்தும் நம்ம ஒன்னொன்னும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வந்து எங்கெங்க எப்படி எப்படி சொல்லணும் அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லணும். ஸோ ஸ்கின்னுக்கு நல்லது. ஸ்கின்ல ஏதாவது ரேஷஸ்லாம் இருந்ததுன்னா கூட அது வந்து கியூர் ஆகுது. சொரியாசிஸ் கியூர் ஆகுது. இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து செய்து பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஆயில் வந்து நம்ம கையில கிடைச்சிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து பயன்படுத்தி அதை மற்றவங்களுக்கும் நம்ம வந்து சொல்ல பழகணும் அப்படின்னா நாமளும் ஆரோக்கியமா இருப்போம், மற்றவங்களும் ஆரோக்கியமா இருப்பாங்க. இதோட கான்செப்ட். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ். சரி, நம்ம டிராவல் தான் பண்ண போறோம். இதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கோபா சார் வந்து அன்னைக்கு என்ன மாதிரி பேசினாரு, ப்ராடக்ட் பத்தி எல்லாம் சூப்பரா சொன்னாரு, காமா பத்தி சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் பத்தி பேசினாரு, என்ன மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், சிஸ்டம்ல என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்லாம் பேசினாரு. ஸோ அப்ப வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதை நம்ம கத்து வச்சுக்கிட்டா ஒரு சாதாரண ஒரு ஒரு 1000 ரூபாயில இருந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ப்ராடக்ட் சிஸ்டம் இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்ப இந்த ப்ராடக்ட் சிஸ்டம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே இந்த பிசினஸ் வந்து நம்ம எங்கேயோ கொண்டு போகலாம். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம பினான்சியலா நம்மள வந்து லைஃப்பை வந்து பெரிய லெவல்ல கொண்டு வந்துடலாம். இதுக்கு வந்து நம்ம மீட்டிங் கூப்பிட்டா எத்தனை ரீசன் சொல்றாங்க. இவ்வளோ ஒரு வேலைக்கு போனா நம்ம ரீசன் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஒரு வேலைக்கு போய்தான் ஆகணும். அது கூட அழகா சொன்னாரு கோபா சார். என்னோட டீம்ல 5 லட்சம் பேர் இருக்காங்க. டாடா குழுமம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசு. ஒரு பெரிய நாட்டோட பட்ஜெட் என்னவோ அதான் டாட்டாவோட இந்தியால வந்து ஒரு கம்பெனியோட அந்த டர்ன் ஓவர். அப்ப அவ்வளவு பெரிய ஒரு நிறுவனம், 5 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. அதனால அவ்வளவு பெரிய நிறுவனம் அது. அதே 5 லட்சம் பேர் என்னோட இருக்காங்கன்னாரு கோபா சார். அவரோட நெட்ஒர்க்ல 5 லட்சம் பேர் இருக்காங்க. அவர் ஆரம்பிக்கும் போது சாதாரணமா ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு 5 lakhs people இருக்காங்க. பட் அங்கக்கு இங்க என்ன வித்தியாசம் சொன்னாரு, அங்க எல்லாரும் சொன்னா கேட்பாங்க. டாட்டா சொன்னார்னா கேட்டே ஆகணும். போன் எடுக்கூடாதுன்னா எடுக்கூடாது. போன் வந்து கொடுத்துட்டு போனோம். டைம் வரனா டைம் வரணும், டைம் போனா டைம் தான் போகணும். பேசவே முடியாது. இங்க என் பேச்சு யாருமே கேட்கறது இல்லை அப்படின்னாரு. நான் பேசிட்டு இருக்கேன், போன் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. உட்கார்றது இல்ல, பேசுறது இல்ல, சொன்ன பேச்ச கேட்கறது இல்ல. 5 லட்சம் பேரும் கேட்கறது இல்ல. வித்தியாசத்தை சொன்னாரு. சோ அந்த மாதிரிதான். அப்போ அவங்க வந்து சின்சியரா பண்ணிதான் அந்த இடத்துக்கு போயிருக்காரு கோபா சார். சோ கோபா சார் மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம்னா சின்சியரா நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கணும். அவர் வந்தாலே ஒரு ஃபயர் நமக்கு எல்லாருக்கும் வருதா இல்லைங்களா? கண்டிப்பா வருது. அப்போ அந்த மாதிரி ஒரு லீடர், அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். ஒரு ப்ராடக்ட் பத்தி நமக்கு எல்லாம் பேசினாரு. அன்னைக்கு 1 டே ப்ரோக்ராம் அட்டன் பண்ணோம். ப்ராடக்ட் பத்தி எல்லாம் சூப்பரா பேசினாரு. அக்ரிகல்ச்சர் பத்தி பேசினாரு, கியூனாட் சீட்ஸை பத்தி பேசினாரு. கியூனாட் சீட்ஸ் சாப்பிட்டா கால்சியம், போனோட ஸ்ட்ரென்த், சுகரோட லெவலு. ஸோ சூப்பரா சொன்னார். சுகரை வந்து பேலன்ஸ் பண்ணுது, அது எப்படிலாம் சாப்பிடலாம்னு சொன்னார். அதே மாதிரி கால்சியம் அதுல நிறைய ஜாஸ்தி இருக்கு நம்ம கியூனாட் சீட்ஸ்ல. சூப்பரான ஒரு ப்ராடக்ட். எலும்பு பிரச்சனை உள்ளங்க, பேக் பெயின், நெக் பெயின், மூட்டு வலி, இவங்கெல்லாம் வந்து அதை எடுத்துக்கலாம். கியூனாட் சீட்ஸ் ரொம்ப சுகரு, டயபெட்டிக் இருக்கிறவங்க சூப்பரா மேனேஜ் பண்ணுன்றாரு. இப்போ இந்த கியூனாட் சீட்ஸ் வந்து நடுவில் நமக்கு கிடைக்காம இருந்தது, இப்ப கிடைக்குது. ஆனா என்ன மாதிரி ஒரு ட்ரைனிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரி, அதனாலதான் அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. நம்ம இங்க ஒருத்தர் மீட்டிங் கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னா அவ்வளவுதான் பயப்படுறாங்க. என்ன சொல்றது, பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு, பணம் தேவை இருக்கு, ஆனா அந்த இன்வால்மெண்ட் இல்லை, அந்த சீரியஸ்னஸ் இல்லை. ஏன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, யாரும் நம்மள கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. கோபா சார் சொன்ன மாதிரி யாரும் கேள்வி கேட்க முடியாது. இது வந்து அவங்க ஓன் பிசினஸ். அப்போ இது அப்படிதான் இருக்கும். ஆனா அதான் சிஸ்டம் இருக்கு. கம்பெனில வந்து ஏன் வந்து இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் டைமண்ட் இருக்காரு, பெரிய பெரிய லீடர்ஸ் இருக்காங்க, கோ லீடர்ஸ் இருக்காங்க, எமரால்ட் இருக்காரு, ரூபி இருக்காங்க, நிறைய டெக்னிக்கல் இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? ஒரு கமிட்மெண்ட். ஒரு மீட்டிங்னா
டைமுக்கு இருக்கணும், இந்த மீட்டிங்னா நடத்தி கொடுக்கணும், இதெல்லாம் ஒரு பெரிய கமிட்மெண்ட். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ் வரும். இது வந்து நம்ம ஒரு ஒரு எஜுகேஷன் 4 வருஷம் படிக்கிறோம் பிஇ. அப்ப அந்த பிஇ படிக்கும்போது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் 4 வருஷம் படிக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு போனா என்ன ஆகும்? 4 வருஷத்துல முடியுமா? முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து பிசினஸ் எஜுகேஷன். அந்த பிஇக்கும் இந்த பிஇக்கும் என்ன வித்தியாசம்? அது இன்ஜினியரிங், இது பிசினஸ் எஜுகேஷன், அவ்வளவுதான். அப்போ அங்க வந்து இஷ்டத்துக்கு போக முடியாது, பண்ண முடியாது. இங்க என்ன பண்ணோம்? இங்கேயும் இஷ்டத்துக்கு நம்ம பண்ணோம்னா பி எஜுகேஷன் இங்க என்ன இருக்கு? அந்த எஜுகேஷன் பிரகாரம் செஞ்சோம் அப்படின்னா ஸோ ப்ராடக்ட் நாலேஜ், சிஸ்டம் எஜுகேஷன், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பிளான்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா போடணும். பிளானை ஹாப்பியா போடணும். நான்லாம் எப்ப எடுத்தாலும் பிளானை வந்து சந்தோஷமா போடுவேன். அப்பதான் சக்சஸ் ஆகும். பிளானுக்கு வந்து உயிர் கொடுக்கணும். ஸோ அப்ப அந்த பிளான் உயிர் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும். ஸோ அந்த பிளானை உயிர் கொடுக்குற மாதிரி பேசணும். அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன ஆளை பார்த்து பேச வேண்டியது, ஆள் எப்படி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஜுகேட் பண்றது, நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதை வந்து நம்ம கத்துக்கணும். இதெல்லாம் கத்துக்கிட்டா நம்மளோட 500 வருடங்கள் நம்ம 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 நல்லா இருக்க போறோம். நாம 500 வருடம் இருக்க போறது இல்லை, நமக்கு அப்புறம் வர ஜெனரேஷன் 500 வருடங்கள் இருக்க போகுது. ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றது, இந்த இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுன்றது கண்டிப்பா ஒரு யாரு சக்சஸா நினைக்கிறோமோ ஸோ அவங்க வந்து இப்போ கியூனாசிஸ் பத்தி நம்ம சில விஷயங்கள் சொல்லணும். ஒரு கஸ்டமருக்கு கால்சியம் உள்ள இருக்கா, ஸோ போனுக்கு அவ்வளவு நல்லதா? போன் பாருங்க எல்லாருக்கும் வீக்கா தான் இருக்கும், எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியா வீக்கா இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்களுடைய ரீசன் அந்த மாதிரி. அப்போ அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள நம்ம இதை சொன்னோம் அப்படின்னா அவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ அந்த போன் ஒரு ஏஜா போனோட வீக் இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் அடிபட்டுச்சுன்னா கை அப்படியே ஃப்ராக்சர் ஆயிடுது. நீங்க கால்சியம் நிறைய இருந்துச்சுன்னா அது ஆகாது, ஃப்ராக்சர் ஆகாது. ஸோ அப்போ கால்சியம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எதுல இருக்கு? கால்சியம் நம்ம மேன்ல இருக்கு, உமன்ல இருக்கு, பிளஸ் பீனட் சீட்ஸ்ல இருக்கு, பீனட் சீட்ஸ்ல ஜாஸ்தி இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அது வந்து ஒரு சீமை திணை. ஸோ அவ்வளவு ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு ப்ராடக்ட். எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரி டீ தூளை பத்தி, டீ தூள்லாம் எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு பண்றாங்க. இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க, நான் இந்த கடைக்கு கொடுத்தேன், அங்க 5 கிலோ கேட்டாங்க, அந்த கடைக்கு கொடுத்தேன், அவங்க 10 கிலோ கேட்டாங்க. இந்த மறுவரிசை சார் இருக்காரு, மாசமானா 1 லட்சம் ரூபாய்க்கு டீ மட்டுமே ப்ரொமோட் பண்றாரு. வணக்கம். ஸோ அந்த மாதிரி வந்து அப்ப அந்த டீல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஒரு பாருங்க, ஒரே ஒரு ப்ராடக்ட்ல ஒருத்தரால 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து பிசினஸ் பண்ண முடியுது. யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட 3000+ ப்ராடக்ட் இருக்கு. நமக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதை நம்ம எடுத்து செய்யலாம். ஸோ அவர் என்ன பண்றாரு? எந்த கடையில நல்ல டீ தூள் யூஸ் பண்றாங்க அந்த கடையை பார்த்து அப்ரோச் பண்றாரு. அவர் அதை சீக்கிரட்டும் சொல்லித்தராரு. இது எனக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்ற மீட்டிங்ல வந்து நான் கலந்துக்கிட்டதுனால தான் எனக்கு தெரியுது. ஸோ அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம வந்து மீட்டிங்ல வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும். இப்ப நாம போனா என்ன பண்ணுவோம்? இந்த டீ கடையில தான் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்ப எல்லாரும் சொன்னேன், இன்னைக்கு கூட ஒரு சிலர் பேசும்போது சொன்னாங்க, இந்த டீ கடைக்கு நான் டீ தூள் கொடுத்துருக்கேன் சார், ஓகே ஆயிடும். அப்போ எங்க கொடுத்தா இந்த டீ தூள் ஒர்க் ஆகும்ன்றது அவர்கிட்ட ரகசியத்தை கத்துக்கிட்டோம். அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்க்கும் ஒரு பவர் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? கடந்ததையே வந்து நினைச்சிட்டு இருக்கோம். புதுசா வந்து நம்ம கிடைக்கிற மெசேஜை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பிசினஸை பில்ட் பண்றதுக்கான ஒர்க்கை நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை நம்மளால பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்டா நம்ம தகவல் தெரிஞ்சுக்கலாம். டீ தூள் அற்புதமான ஒரு டீ தூள், கலர் சேர்க்காத, சாயம் சேர்க்காத, கெமிக்கல் ஆட் பண்ணாத ஒரு சிடிசி முறையில ஒரு டீ தூளும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பிரீமியம் பிராண்டு. இது வந்து இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிடைக்கிறது இல்லை. ஸோ நான் முதல்ல இந்த பிசினஸ் ஆரம்பிச்சது வெண்மதி மேடம் எனக்கு கொடுத்ததே முதல் ப்ராடக்டே பாத்தீங்கன்னா டீ தான். ஸோ நான் டீ பைத்தியம். எனக்கு வந்து இருக்கிற வெளியில எங்க போனாலும் யார் ஃப்ரெண்டு மீட் பண்ணாலும் டீ சாப்பிட்ற பழக்கம் இருந்தது. அப்போ அந்த டீ நான் வந்து மார்க்கெட்ல போய் டீ கடையில சாப்பிடும். சரி, எனக்கும் வந்து ஓரளவுக்கு தெரியும், நிறைய தெரியாது. அப்போ ஒரு கடையில போய் ரெகுலரா அந்த கடை தான் எங்களுக்கு தெரிஞ்சு அங்க வந்து சூப்பரான அது ஒரு நல்ல ஒரு கடை, நிறைய கூட்டம் இருக்கும்.
எப்பவுமே அந்த கடையில வந்து ஒரு அந்த பாக்குறதுக்கு லுக்கான ஒரு ஷாப் அது. அப்ப அந்த மாதிரி ஒரு ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெகுலரா டீ சாப்பிட்டு இருந்தோம். அப்ப டீ சாப்பிடும்போது நான் அந்த கடையிலும் பாத்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 இயர்ஸ் ரெகுலரா டீ சாப்பிட்டு இருந்தோம். நானு, பொன்குணா சார், வேதா சார், நாங்க ஒரு பிசினஸ்ல இருந்தோம். இதுல கூடம்பாக்கம் ஆபீஸ், அங்கதான் வந்து நாங்க ரெகுலர் மீட்டு. ஒருத்தர் வராங்க, ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து உடனே வந்து டீ கடைக்கு கூட்டு போயிடுவோம். அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா டீ சாப்பிடணும். சரி, நம்ம டீ தூள் மேடம் கொடுத்து எனக்கு அறிமுகப்படுத்தின உடனே நான் அந்த டீயை சாப்பிட்டோன்னே ரொம்ப நல்லா இருந்தது. உடனே என்ன பண்ண, நம்ம அவர் மாஸ்டர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மீசஸ் சார் அவர் கூட தான். ஸோ நாங்க வந்து ஒரு ரெகுலரா அந்த கடையில தான் சாப்பிடுவோம். அப்போ வந்து அந்த டீ கடை கொடுக்கணும்ட்டு மாஸ்டர் கிட்ட பேசினேன். மாஸ்டர் ஓனர் கிட்ட பேசுனாரு. ஓனர்கிட்ட சொன்னேன். ஓனரே நல்ல பழக்கம் தான். அப்போ ஓனர்கிட்ட சொன்னோடனே நீங்க கொண்டு வாங்க சார், கண்டிப்பா நான் வந்து வாங்கிக்கிறேன்னாரு. அப்புறம் ஒரு கிரீன்ல ஒரு 1/2 கிலோ, ரெட்ல ஒரு 1/2 கிலோ, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இந்த டீயை வந்து போட சொன்னோம். அந்த டீ வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொதிக்க வைக்கணும்னு நான் சொன்னேன். ஏன்னா அப்பெல்லாம் அதான் நம்ம ஃபார்முலா. ஸோ வெறும் கிரீன் மட்டும் குத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனாலும் ரெண்டும் நமக்கு ஆஹ் அப்ப விஷால் அந்த டீ வந்து இப்ப கேக்குதா சார்? கேரேன் 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 கேரேன். போன் வந்து போன் வந்துச்சு. ஸோ அப்ப வந்து அங்க வந்து டீ கொடுத்தோடனே ஸோ மாஸ்டரும் ஓனரும் சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டேன். எல்லாரும் நம்ம கூட அப்ப யாரா இருந்தாங்க சரியா தெரியல, ஞாபகம் இல்லை. நாங்க 4 பேர் சாப்பிட்டோம். ஓனர் மாஸ்டர் எல்லாம் சாப்பிட்டாங்க. டீ ஆனா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு நான் சொன்னேன், நல்லா கொதிக்க வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் இந்த டீ தூள் ரொம்ப நல்ல டீ தூள் சார், இந்த கலர் சேர்க்கல, சாயம் சேர்க்கல, நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன். சரி, ஓகே, நல்ல பொருளா தான் நம்ம கண்டிப்பா. நான் முக்கியமா சொன்ன இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்னா அப்படின்னா கண்டிப்பா கொண்டு வாங்கினாரு. கொடுத்த உடனே அவர் சாப்பிட்டாரு, டீ சூப்பரா இருக்குன்னாரு. மாஸ்டர் சாப்பிட்டாரு, டீ சூப்பரா இருக்குனாரு. ஆனா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, இவ்வளவு நேரம் டீ, ஆனா அவங்க அவங்க கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு 100 டீ போடுவோம். அந்த அளவுக்கு பெரிய அந்த ஒரு ஷாப் அது. இப்ப நம்ம டீ எல்லாம் பாத்தீங்கன்னா மாசம் 10 லட்சம் கூட அவங்க சேல் பண்ணலாம். அந்த அளவுக்கு பெரிய கடை அது. ஆக்சுவலி பார்த்தா ரெகுலரா ஆளுங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே டீ பிஸியாவே இருப்பாங்க. ஸோ நல்லா இருக்கு, டீ அருமையா இருக்கு. ஆனா வந்து இங்க வர மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அது ரயில்வே ரூட் வந்த மக்கள் ரொம்ப நேரம் நிக்க மாட்டாங்க சார். அங்க வந்து ஒரு 5 நிமிஷம் நின்னாலே, 2 நிமிஷம் நின்னாலே போதும். நீங்க என்ன பாருங்க, டீ நல்லா இருக்கு, எனக்கு 1/2 கிலோ கொடுங்க. மாஸ்டர் சொன்னார், எனக்கு 1/2 கிலோ கொடுங்க, நல்ல டீ தூள் தான் நான் வாங்கிக்கிறேன். ஆனா இங்க இருக்க கஸ்டமர் வந்து இதுக்கு ஒத்து வர மாட்டாங்கன்னாரு. ஏன் ஒத்து வர மாட்டாங்கன்னு கேட்டா, நீங்க வெயிட் பண்ணுங்க, டெமோ காமிச்சாரு எனக்கு அவரு. ஒரு ஆள் வந்தாரு, மாஸ்டர் 2 டீன்னாரு. அவர் உடனே மாஸ்டர் என்ன பண்ணாரு, போட்டுட்டே இருந்தாரு. அவர் எனக்கு கண்ணை காமிச்சாரு, நீங்க நோட் பண்ணிக்கங்கன்னாரு. நான் நோட் பண்ணிட்டே இருந்தேன். டீ போட்டாரு, ஆனா குடுக்கல அவரு. டீ வந்து அங்க வந்து அவங்க டீ சூப்பரா 2 மினிட்ஸ்ல போட்டாங்க, அது வேற விஷயம். அது சொல்றேன் நான். அவர் என்ன பண்ண, டக்குன்னு என்ன மாஸ்டர் டீ போட்டீங்களா இல்லையா அப்படின்னாரு. சொல்லிட்டு போய் 1 நிமிஷம் கூட இருக்காது. திரும்பி ஒரு ஒரு மிரட்டுற மாதிரி கேட்ட உடனே டீ போட்டு கொடுத்துட்டாரு. ஒரே நிமிஷத்துல டீ போட்டு கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்ப அவர் சொன்னாரு, நான் வந்து உங்க டீ நல்ல டீ தூள் தான், ஆனா கொடுத்தேன்னா இங்க ஒரு 10 நிமிஷத்துல இவ்வளவு கஸ்டமர் வருவாங்க, எங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. நல்ல டீ நானே கொடுக்கணும்னு நினைச்சா கூட கஸ்டமர் விரும்ப மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. ஏன்னா நல்ல டீ தூள் தான், ஆனா கொஞ்ச நேரம் இது வந்து, ஏன்னா ஒரிஜினல் டீ தூள் அப்படித்தானே இருக்கும். அவர் உடனே என்ன பண்ணாரு, மேல இருந்து ஒரு டப்பா எடுத்தாரு, இந்த மாதிரி ரேக் மாதிரி வச்சிருந்தாருங்க. அதுல இருந்து ஒரு டப்பா எடுத்து அந்த டிப் பண்ணுவாங்கல்ல, அதுல வந்து ஒரு கொஞ்சோண்டு போட்டாங்க. போட்ட உடனே சும்மா அப்படியே பிளாக் ஆயிடுச்சு அந்த டீ. அண்டர்ஸ்டாண்ட் போலாம். ஏய், உடனே சிங்கத்துக்கு நான் வந்து என்ன வாங்குறோம், ஆயிடுச்சு, வேற ஒன்றும் வழியிலன்னு வேலை இல்லை. கடைக்காதிங்க. சோ வந்து நான் என்ன பண்ணேன், அந்த டீ உடனே பிளாக் ஆயிடுச்சு. அடடா, அந்த கடையில தாங்க நாங்க 6 வருஷமா சாப்பிட்டு இருந்தோம். நினைச்சு பார்த்தேன் நானு. சோ நம்ம குடல்லாம் என்ன இருக்கும், நம்ம உடம்பு என்ன இருக்கும், பயந்துட்டேன் நான். அன்னைக்குதான், அன்னையில இருந்து டீ கடைனாலே பயம் வந்துருச்சு.
ஒரு செகண்ட் அதுல சிந்தட்டிக் ஃபிளவர் இருக்கு, பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ற கலர் போடுறாங்க. ஐயோ, நான் சொல்ல ஒரு கெமிக்கல். ஸோ 12 கெமிக்கல்ன்றாங்க. இப்போ ஒரு சென்னையில அரும்பாக்கத்துல ஒரு ஆளை பிடிச்சாங்க, கிட்டத்தட்ட எத்தனாயிரம் டன் 250 கோடி டீ தூள் பிடிச்சாங்க. அதுல என்ன பிரச்சனைனா 12 கெமிக்கல் ஆட் பண்ணி அவங்க எல்லா இடத்துக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்ணிருக்காங்க. பேப்பர் எல்லாம் வந்துச்சு, டிவில வந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம டீ தூள் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது அடுத்தது. பணம் வந்து நம்ம ஈஸியா சம்பாதிச்சிருவோம். ஆனா நல்ல பொருளை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஆர்சிஎம் மட்டும்தான் இன்னைக்கு இந்தியாவில வந்து சூப்பரான ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அதை மட்டும் நம்ம வந்து கவனம் வச்சுக்கணும். எனக்கு பிசினஸ் நடக்கல, அது நம்ம தப்பு. ப்ராடக்ட் கிடைக்கலன்னு சொல்லுங்க, பேசலாம். ஆனா பிசினஸ் நடக்கலன்னா அதுவும் நம்ம தான் காரணம். ப்ராடக்ட் வந்து நம்ம போய் வாங்கினா நம்ம தான் காரணம். ஒரு அற்புதமான ப்ராடக்ட் ஆர்சிஎம் வந்து நம்ம கொடுக்குறாங்க. இன்னைக்கு எத்தனை கலப்படம். ஒரு கர்நாடகா கவர்மெண்ட்ல மைசூர் சாண்டல் சோப்பை வந்து பாத்தீங்கன்னா 600 கோடி ரூபாய் வேற ஒரு பிரைவேட்டா இருக்கிறவன் கலப்படம் பண்ணி சம்பாதிச்சிருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த 600 கோடியில நம்ம எத்தனை சோப் யூஸ் பண்ணணும்னு பாருங்க. பஞ்சு மிட்டாய் நடந்தது, இப்போ டிவில எல்லாம் வந்துச்சு, பாத்தீங்க. டீ தூளை பத்தி அவ்வளவு எழுதுறான், பஞ்சு மிட்டாயை பத்தி அவ்வளவு சொல்றாங்க. ஐஸ்கிரீம்ல மேல மட்டும் 3 கெமிக்கலாம். ஐஸ்கிரீம்ல கலரு, டேஸ்ட் அப்படின்னு 3 கலரு. நம்ம ஆளுங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டா சாப்பிடுறாங்க. சரி, இதெல்லாம் என்ன நடக்கும்? திடீர்னு ஒரு நாள் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறோம்னா ஒரு நாள்ல நடக்கல. இந்த மாதிரி நம்ம செய்யற தவறுகளால நம்ம தெரிஞ்சே சில பேர் சாப்பிடுறாங்க. அதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? இது நமக்கு கூட இருக்கிறவங்களே சாப்பிடுறாங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்றோம் இத்தனை கெமிக்கல் அடிச்சுக்கிறோம் தலையில. சார் அந்த டேஸ்ட் எல்லாம் வராது சார். யோசிச்சு பாருங்க. நம்ம சார்ந்தவங்க உடம்பு செல்ல மாட்டாங்க, நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம், மனசு கஷ்டப்படும். நம்ம சொல்றோம் என்ன டேமேஜ் ஆகும்? கேன்சர் வரும், கிட்னி டேமேஜ் ஆகும், லிவர் டேமேஜ் ஆகும். ஒரே நாள்ல டேமேஜ் ஆகுமா? கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா ஆகிட்டே வரும். என்னைக்கு அது டமால் ஆகுது நமக்கு தெரியாது. எங்க ஒய்ஃபோட அண்ணனுக்கு நான் அத்தனை முறை சொன்னேன், டயபெட்டிக்கு நீ இதை சாப்பிடாதப்பா, இதை சாப்பிடாத, இதை சாப்பிடுன்னு சொல்லி அத்தனை முறை சொன்னேன். கேட்கவே இல்லை. 44 years இஸ் கான், நோ மோர். 44 வயசு. நாங்க அவ்வளவு சொன்னோம், இந்த ப்ராடக்ட் எடுங்க, காமா எடுங்க, ஒமேகா எடுங்க. ஒன்னும் இல்லை சார், ஒரு நாள் அவருக்கு யூரின் வரல. நான் வந்து போன் பண்ணப்பல ஒய்ஃப் இந்த மாதிரி அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, வாங்க போனோம்னாங்க. நான் வெளியில இருந்தேன். சரி, என்ன வேகமா 2 காமா, ஒரு காமா டப்பாவும் ஒரு வெஜ் ஒமேகாவும் பாக்ஸ் எடுத்துட்டு வேகமா போயிட்டு அவருக்கு 2 ஒமேகா கொடுத்தோம். அவர் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் வயிறு அப்படி ஆயிடுச்சு. யூரின் வந்து வர்ற மாதிரி இருக்கு, வரல, வயிறு உப்புது. 2 வெஜ் ஒமேகா கொடுத்தோம். அடுத்த 5 நிமிஷத்துல யூரின் போயிட்டாரு. இத ரெகுலரா எடுத்தா என்ன ஆகும்? ரெகுலரா வெஜ் ஒமேகா எடுத்தா என்ன ஆகும்? அந்த ட்ராக்கே கிளியரா இருக்கும். சோ பிரச்சனையே இருக்காது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? சாப்பிடுறது இல்லை. எவ்வளவு சொன்னாலும் ஒரு சிலர் என்னன்னா, நான் ஒமேகா சாப்பிடுறேன், காமா சாப்பிடுறேன், அதனால ஐஸ்கிரீமும் சாப்பிடுறேன், ஆனா எல்லாத்தையும் சாப்பிடுறேன். என்ன சொல்றது? யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் கலர் உள்ள ஃபுல்லா சாயம், இன்னொரு பக்கம் கிளீன் பண்றதுக்கு சாப்பிடுறேன். அது கெட்டதுன்னு தெரிஞ்சு கூட நான் சாப்பிட ஆரம்பிச்சா என்ன பண்றது? அதான் நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும். நம்ம அதுதான் இப்ப பேசுறோம். இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும். நம்ம ஒருத்தரை சார்ந்து வாழக்கூடாது. நம்ம உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னா யாரு டிபெண்ட் பண்ணும்? ஒய்ஃபு, பசங்க கொஞ்ச நாள் தான் பார்ப்பாங்க. நான் நிறைய பார்த்துட்டேன் சார். நம்ம போய் சொல்லலாம் என்ன பார்த்துப்பாங்கலாம், சும்மா அதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஒரு நாள் வெறுத்து போய் தொலைய மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. அதுக்குதான் ஆர்சிஎம் இருக்கு. இது கெட்டதுன்னா சாப்பிடணும். பஞ்சு மிட்டாய் தெரியுது, நல்லாவே தெரியும். அப்பவே தெரியும் நமக்கு. இதெல்லாம் இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் சொல்றாங்க. அப்பவே தெரியும் அது கெமிக்கல் இல்லாம வராது, கலர் இல்லாம வராது, தெரியும். நம்ம போய் குழந்தைங்களுக்கு எடுத்து போய் ஊட்டுறோம், கேன்சரை போய் ஊட்டுறோம். தெளிவா சொல்றாங்க கேன்சர் வரும்ன்றாங்க. அது குழந்தைங்களுக்கு கொடுத்தா இளமைய சின்ன வயசுல இருக்கிற குடல் எப்படி இருக்கும்? சீக்கிரமா எஃபெக்ட் ஆகும் குழந்தைங்களுக்கு. இன்னைக்கு வந்து 14, 18 வயசு பசங்க, 19 வயசு பாருங்க, 21 வயசு பசங்க எல்லாம் டயலைஸ் பண்றாங்க. நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாள் போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. எனக்கு ஒரு பெரியவர் சொன்னாரு, வண்டி நான் கொஞ்சம் வேகமா ஓட்டினேன் ஃபர்ஸ்ட், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் பேக், 20 இயர்ஸ்ல மேலே இருக்கும். அப்பதான் வண்டி ஓட்டுற டைம். சும்மா ஃபாஸ்டா ஓட்டிட்டு போயிட்டு
வண்டியை வந்து ஓட்டிட்டு போனேன். அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப சின்ன பையன்ல இருந்து பாக்குறாரு என்ன. ஒரு 20 வயசு இருக்கும்னு வச்சுங்களேன், ஒரு 25 30 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் ஒன்னும் சொல்லலாம், அந்த வண்டியை விட்டுட்டு வந்த அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை கூப்பிட்டு அவர் 2 வார்த்தை சொன்னாரு. அதாவது அல்பத்துக்கு ஆசைப்படாத அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் அல்பத்துக்கு ஆசைப்படாத, வாழ்க்கையில வேகமா இருக்காத, வேகமா இருக்கணும்னாரு. அதான் கவனமா இருக்கணும்னாரு. வேகத்தை விட கவனம் முக்கியம்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, மறுநாள் காலையில நீ 7 மணிக்கு என் கூட வா, நான் ஒரு இடத்துக்கு நான் கூட்டு போறேன் அப்படின்னாரு. அவர் ஆக்சுவலி பார்த்தா பக்கத்து வீடு, எங்க பழைய ஹவுஸ் ஓனர் ஆக்சுவலி பார்த்தா. ஆனா என் மேல ஒரு அக்கறை இருக்குதுன்னா என்ன பண்ணாரு, என்ன வண்டியில உட்கார வச்சு ஜிஹெச் கூட்டு போனாரு. ஜிஹெச் கூட்டு போய் அவர் வந்து ஐசிஎஃப்ல ஒர்க் பண்றாரு. அப்போ அவருக்கு 50 வயசு இருக்கும், நான் சொல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப இல்ல அவரு. என்னை கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒரு 3 மணி நேரம் என் கூட அந்த எமர்ஜென்சி வார்டை நிக்க வச்சிட்டாரு. அவரும் என் கூட நின்ட்டாரு. சும்மா அப்படியே வண்டியில வரேன். அதாவது அப்பவே 30 வருஷம் முன்னாடி ஓரளவுக்கு வண்டி மக்கள் ஓட்டினாங்க. ஆக்சுவலி ஓரளவு நியாயமா தான் ஓட்டினாங்க அப்பெல்லாம். இப்பெல்லாம் நியாயமே இல்ல வண்டி. நீங்க பாக்குறீங்க வண்டி மாதிரி ஓட்டுறதே இல்ல ரோட்ல. நம்ம ஒழுங்கா ஓட்டினா கூட அவன் பக்கத்துல சர்க்குன்னு போறான். அப்படியே வண்டி அப்படியே ஹார்ட் வேற துடிக்குது, வண்டி வேற துடிக்குது, ரெண்டுமே துடிக்குது. இப்போ ஓட்டுற ஓட்டுலாம் ஹார்ட் வீக்கா இருக்க வண்டி ஓட்டினா காலி இப்போ. அப்போ அந்த காலத்திலயும் 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து கூட்டு போயிட்டு 3 மணி நேரம் என் கூட இருந்தாரு. அவர் ஐசிஎஃப் வேலையை லீவ் போட்டு என்னை கூட்டு போனாரு. பார்த்தா அடிச்சு பிடிச்சு வராங்க, அம்மா அப்பா அழுகுதுன்னே வராங்க. பையன் வந்து வண்டியில அடிபட்டு வரான், உடம்பு சரியில்லாம கீழே விழுந்துட்டான், பஸ்ல ஃபுட்பால் அடிச்சான், விழுந்துட்டான், மண்டியில ரத்தம், இதெல்லாம் காமிச்சாரு. அப்போத்துல இருந்து நான் வண்டியை வந்து எப்படி ஓட்டணும்னு கத்துக்கிட்டேன். அந்த ஒரு இன்சிடென்ட் அவர் கூட்டு போய் எனக்கு காமிச்சாரு அந்த வயசுல. அப்போ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பார்த்துப்பா நம்மள? நம்ம அம்மா அழுவாங்க, நம்ம அக்கா அழுவாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து நான் வந்து அன்னில இருந்து வண்டி எப்படி ஓட்டணும்ன்றது இன்னைக்கு 30 இயர்ஸா வண்டி ஓட்டுறேன். என்ன ஒருத்தவன் தள்ளி விட்டான், அண்ணிய ஒய்ஃப் ஒரு வாட்டி. நாங்க உழல ஆக்சுவலி, ஒழுங்கா போயிருந்தாங்க, தட்டி விட்டான். அதுவும் ஒரு கொல்லுக்காக உற்சாகம் கூட்டு இருந்தாங்கன்னு போனோம் வில்லிவாக்கத்துல. பின்னாடி ஒரு பாக்ஸ் பெருசா வச்சுன்னு வந்து வண்டி ஹேண்ட் பேக்ல விட்டு எங்களை இழுத்து தள்ளி விட்டு போயிட்டான். இதான் சொன்னேன், நம்ம வந்து ஒழுங்கா ஓட்டினா விட ஒருத்தவன் தள்ளி விட்டுருவாங்க. அதான் இப்ப நிலைமை. அது ஒண்ணுதான் நாங்க வந்து லைஃப்ல உழுந்தது. சோ அப்ப அந்த மாதிரி அவர் காமிச்சதுனால எனக்கு ஒரு பிடிப்பு இருந்தது. ஓ கரெக்டு, நம்ம வேகமா போடுறது, மிக கவனமா இருக்கணும், மிக அப்படின்ட்டு நான் வந்து அப்போ முடிவெடுத்தேன். சோ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன் நான் எப்பவுமே. அல்பத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னா அனாவசியமா எதுலயும் ஆசைப்பட்டு கெடுத்துக்காத லைஃப. இல்ல அவர் வருவாரு, பேசிட்டு இருக்கேன். அப்ப வந்து என்னன்னா அன்னைக்கு லைஃப்ல புரிஞ்சது, ஓ லைஃப் இப்படி இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், டிசிப்ளினா இருக்கணும், தொழில் செஞ்சா நல்ல தொழிலா செய்யணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவர் மூலியமா நான் கத்துக்கிட்டேன். அப்புறம் மெடிடேஷன், தியானம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ஈடுபாடு வந்தது காரணமே அந்த மாதிரி விஷயங்கள் தான். அப்போ ஒருத்தர் லைஃப் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஃபேமிலி என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இதுக்குதான் கம்பெனி வந்து நம்ம எம்டி சார் வந்து நம்ம 130 கோடி இந்தியர்களும் ஆரோக்கியமா இருக்கணும்னு நல்ல பொருளை கொடுக்குறாங்க. ஆனா நல்ல பொருளையும் சாப்பிட்டுக்கிட்டு நான் எல்லா பொருளையும் சாப்பிடுவேன், எனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதையும் சாப்பிடுறது இல்லை சில பேர். அது ஒரு பிரச்சனை. நல்ல பொருளையும் சாப்பிடுறது இல்ல, மார்க்கெட்ல இருக்க பொருளை வாங்கி சாப்பிடுறது, அது ஒரு பிரச்சனை. அப்போ ஒரு நாள் திடீர்னு மயக்கம் வருது, உடம்பு சரியில்லை, வயிற்று வலிக்குது, பிரச்சனை அப்படின்னா இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இதுதான் காரணம். சோ அப்ப அந்த மாதிரி வருவாரு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம், சரிங்களா? அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்க்கணும். நம்ம வந்து உடம்ப பார்த்துக்கணும்னா இந்த ஆர்சிஎம் ப்ராடக்ட் வந்து எக்ஸலண்டான ப்ராடக்ட். கெமிக்கல் கிடையாது, கலர் கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது உணவுப் பொருட்கள்ல. யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்க பசங்க நாமெல்லாம் வந்து நிறைய, இப்ப நான் சொன்ன 6 வருஷம் இல்ல அதுக்கு முன்னாடி கூட நான் டீ கடையில சாப்பிட்டுருக்கேன். என்னோட குடலு, என்னோட பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன? வெளியில நிறைய சாப்பிடுறோம். இப்பதான் ஆயில் குடிச்சு அதை சரி பண்றோம், பயோஏஜி சாப்பிட்டு சரி பண்றோம். மறுபடியும் நான் வெளியில இருக்க பொருளை போய் சாப்பிடுவேன்னா என்ன ஆகுறது என் உடம்பு? ஏற்கனவே நம்ம கண்டதையும் சாப்பிட்டு வந்திருக்கேன் நான். அப்போ கவனமா இருக்கணும். இனிமேலாவது இந்த ஏஜுக்கு அப்புறம் நம்ம வந்து உஷாரா இருக்கணும், நம்ம வந்து நல்லா இருந்துட்டு நல்லபடியாவே போய் நம்ம சேரணும் அப்படின்றதுல கவனம் இருக்கணுன்றதுதான் ஆர்சிஎம் வந்து நமக்கு அற்புதமான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து எல்லா பொருளும் தெரிஞ்சுங்க. மஞ்சள் பத்தி நான் இங்க ஆர்சிஎம் வரலன்னா அது கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு மஞ்சள்ல இருந்து உப்புல இருந்து 3 டைம் ரீஃபைண்டு நமக்கு வந்து அந்த என்ன மாதிரி ஒரு பீங்கான்ல தான் யூஸ் பண்ணாங்க அந்த காலத்துல உப்பு. அதோட நம்மளோட அயோடின் கண்டென்ட் வந்து எலபரேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அதை வந்து பீங்கான்ல யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஜார் போட்டு மூடி போட்டு. இப்போ அப்படிலாம் கிடையாது. அம்மி கிடையாது, ஜார் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் இப்போ என்னன்னா மிஷின் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் ஏற்கனவே பாதிச்சிருக்கு. நம்ம
இன்னொரு சர்வே என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த ஒரு ஒரு 2027க்கு அப்புறம் WHO சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, 8வது 9வது படிக்கிற பிள்ளைங்க வந்து டயாலிஸ் பண்ணிட்டு போவாங்கன்றாங்க, கலப்படமான பொருளை சாப்பிட்றதுனால. 8th 9th யோசிச்சு பாருங்க. சரி, உலகத்துல நம்ம எல்லாருக்கும் நம்ம ஃபேமிலி இருக்கும், நம்ம சொந்தக்காரர் இருக்காங்க, நம்ம நண்பர்கள் இருக்காங்க, நம்ம குழந்தைங்க இருக்கு. அது யோசிச்சு பாருங்க என்ன நடக்கும். அப்ப 8வது 9வது குழந்தை டயாலிஸ் பண்ணா கண்ணுல நமக்கு தண்ணி வர வேணாவா? இப்பவே நம்ம அறிமுகப்படுத்தோம் நம்ம பொருளை. பணம் சம்பாதிக்க அடுத்தது இந்த பொருட்களை நம்ம மக்களுக்கு கொடுக்க வேணாவா? மக்களை சேவ் பண்ண வேணாவா? அவர் 130 கோடி இந்தியர்களுக்கும் எடுத்து போய் சேர்க்க முடியுமா? நம்ம மூலியமா தான் சேர்க்க முடியும். ஸோ அதனால வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து சார் சொல்ற மாதிரி டைம் என்ன ஆகுது? ஸோ சேர்ந்து கண்டிப்பா சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம்ன்ற மாதிரி நம்ம வந்து நிச்சயமா வந்து இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் இதை வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு நல்ல விஷயம் நம்ம கையில வந்திருக்கு. நண்பர்களே, நம்ம எல்லாரும் வந்து காமராஜ் சார் சொல்ற மாதிரி இதை வந்து விட்டுறாதீங்க. நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தா கூட ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியில குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம பொருளை கொடுங்க. எங்க அம்மாலாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா வந்து எங்க அம்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 75, பட் பை ஹாப்பி. ஏன்னா அவங்களே மென் எடுத்து போட்டுப்பாங்க, அவங்களே எண்ணெய் எடுத்து குடிச்சுப்பாங்க, அவங்களே வந்து அந்த பச்சை கலர் மாத்திரை போடுறான்னுவாங்க, அவங்களே வந்து எல்லாம். ஏன்னு தெரியுமா அவங்க எடுக்கிறாங்க? ஏன் எடுக்கிறாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு அந்த ஏஜ்ல தெரியுது இது நல்லா இருக்கு உடம்பு. அவங்க ஃபீல் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்கு அது தெரியுது. அந்த ஏஜ்ல வந்து நடக்க முடியல. ஒரு கிலோமீட்டர் முதல்லாம் வந்து நான் வண்டியில எடுத்துமே எங்க அக்கா வீட்டுக்கு விடுவேன். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே நடந்து போற அளவுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து வேலை பார்க்கும். வெஜ் ஒமேகா, மென்னு எல்லாமே எடுத்துப்பாங்க. ஸோ அந்த தெரியுது அவங்களுக்கு அந்த விஷயம் நல்லா இருக்கு. அந்த மென்னு பார்த்தாலும் விட்டுற மாட்டாங்க. உடனே ஒரு டப்பா வாங்கி வந்து எனக்கு குத்துறா தனியானுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் எக்ஸலண்ட் ப்ராடக்ட். ஒன்று மென்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுங்களா? குரோமியம் இருக்கு, அது கணையத்தை நல்லா வேலை செய்ய வச்சுக்கும். ஜிங்க் இருக்கு, அது எதுக்கு? நரம்பை நல்லா வச்சுக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லைக்கோபின் இருக்கு. லைக்கோபின் என்ன பண்ண யூரினரி ட்ராக்கை நல்லா வச்சுக்கும், கேன்சர் வராம பாத்துக்கும். சரி, ஒரே ஒரு மென்னை பத்தி நான் 1 மணி நேரம் பேசுவேன். அவ்வளவு ப்ராடக்ட் விஷயம் அதுல இருக்கு. அதனால இருக்கு. தேங்க்யூ வெரி மச். ஏன்னா 8:55 ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நன்றி. காமராஜ் சார் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் ரவி சார். எப்ப ரவி வந்தாலும் அணித்தரமான ஒரு தகவலை சொல்லுவார். இன்னும் வந்து ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல நம்ம குழந்தைங்க எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகலையே டயாலிசிஸ் பண்ணிட்டு தான் போகணும் என்கின்ற அளவுக்கு உணவுப் பொருட்களிலே சர்க்கரை நோய் பரவக்கூடிய ஆபத்து இருக்கிறது. அந்த அவேர்னஸ் இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காவிட்டால் அப்படி ஒரு நிலைமையை நம்ம கண்ணுல கற்பனை பண்ணி பார்த்தா நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டாமா? இந்த பொருளை கொண்டு போய் கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டாமா? எவ்வளவு அருமையான வார்த்தைகள் இதெல்லாம். கடப்பாறை வச்சு ஒரு ஆளை குத்துற மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பேர்டு இல்ல, மோசம் இல்ல, பறவைகள் பறக்கு. எல்லா வார்த்தைகளும் பறவைகளை போல சிறகடித்து பறக்கிற வார்த்தைகளுக்கு வலிமை இருக்கிறது. அதுல ரவி சார் சொன்னா இன்னும் கொஞ்சம் வலிமையை கூட்டி சொல்லுவார். இன்றைய காலகட்டத்தில் அரசியல் அத்தனை பேருக்கும் தேவை. டிசிஜி சொன்ன கனவு அதுதான், நாம் கண்ட கனவு அதுதான், நாம காண வேண்டிய கனவு அதுதான். நாம் ஒரே முறைதான் பிறக்கிறோம், ஒரே முறைதான் இறக்கிறோம். பல ஜென்மம் எல்லாம் பொய். இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று நாம் யோசித்தால், நம்ம ஏதாச்சும் பயனுள்ளதை செய்திருக்கிறோமா என்று யோசித்தால், இந்த ஜென்மம் எடுத்து எந்த பயனும் இல்லை என்கின்ற சைபர் வந்துச்சுன்னா யோசிங்க. 1,70,000 கஸ்டமர்கள் என்னுடைய டீம் இருக்காங்க. எனக்கு என்னன்னு கேட்டா, அந்த 1,70,000 கஸ்டமர்கள் ஒரு முறையேனும் இந்த பொருளை யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பொருள் மீண்டும் அவர்களை யூஸ் பண்ண வைக்கும். இதுல என்ன மைனஸ் ரவி சார் சொல்றது என்னன்னு கேட்டா, இந்த பொருளை கொண்டுட்டு போய் சப்ளை கொடுக்கல, இந்த பொருளை கொண்டுட்டு போய் சரியான விதத்துல சேர்க்கல, சீரான சிஸ்டம் இல்ல, சப்ளை சிஸ்டம் இல்ல. கொஞ்ச நாளைக்கு கொடுக்கறது, கொஞ்ச நாளைக்கு விட்டுறது, கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணது, கொஞ்ச நாளைக்கு விட்டுறது. இதெல்லாம் நடக்கிற காரணத்தினாலே அவர்கள் ரெகுலர் யூஸரா இல்லை. அல்லாவிட்டால் அவர்கள் ஒரு பின்னச்சுவராய் வந்திருக்கலாம், அல்லாவிட்டால் அவங்க ஒரு மிகப்பெரிய லீடரா உருவாயிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை நம்முடைய அதாவது தவறான சிஸ்டத்தினாலே, த ராங் சிஸ்டம்,
இப்போ நம்ம பியூசில அல்லாவிட்டால் இதுல டிஸ்பிளே வார்டுல பொருள் வாங்குறாங்க. பட் அவங்களுக்கு பில் போடுறது இல்ல. வேணுங்கிறப்ப ஒரு 100 பில் போடுறது. அப்புறம் அவங்களுக்கு தெரியாது பில் அடிச்சிருக்காங்களா இல்லையா. நம்ம ஆளுங்களை அது சொல்லி கொடுக்கறது இல்லை. பில் போட்டு வாங்குங்க. இதெல்லாம் ராங் சிஸ்டம். அந்த கம்பெனி வச்சிருக்கிற சிஸ்டம் என்ன, அதை நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. டிசிஜி எவ்வளவு அருமையான சிஸ்டம் வச்சிருக்காரு. நீங்க போனீங்கன்னா என்ன செய்யலாம், உங்க ஐடி நம்பர் கொடுத்தா ஒரு ஐடி நம்பர்ல பில் அடிச்சு கொடுப்பாரு, நீங்க வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்ப பேக் எடுக்கலாம். அப்போ நம்ம அந்த சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுமா பாருங்க. அந்த சிஸ்டத்தை நம்ம யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தா இன்னைக்கு டீம் எப்படி இருக்கும்? ரவிசா சொல்றது 200% உண்மை. அதனால ஒரு சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் மட்டுமல்ல, ஆர்சிஎம் எப்படி பண்ண வேண்டும்ங்கிறது மட்டுமல்ல, ஆர்சிஎம் எப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு நம்மள நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. எனவே டூ நாட் இந்த ரெண்டுமே நமக்கு இருக்குது. ரவிசாருடைய அந்த வார்த்தைகள் மிக அருமையான விஷயங்கள். ரொம்ப டீப்பா அவர் அதாவது ஒரு சிந்தனையாளனுக்கு என்ன சிந்தனை இருக்கணுமோ அது அவருக்கு இருக்கிறது. உள்ளபடியே நான் மகிழ்கிறேன் அவருடைய வார்த்தைகளை கேட்டு. வேற நீங்களும் மகிழ்ந்திருப்பீர்கள். உங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளிக்கிறேன். சீக்கிரம் டக்குன்னு ஹோஸ்டா இருந்தா அன்மியூட் பண்ணிக்கலாம். இல்ல நான் கை தூக்குனா நான் உங்களை அன்மியூட் பண்ணி விடுறேன். உங்களுடைய வாழ்த்துறையை கேட்க ரவிசாரும் நானும் கூட ஆர்வமா இருக்கிறேன். இல்லாவிட்டால் உங்களுடைய சந்தேகம் கூட கேட்கலாம். எப்படி சார் சுகர் வருதுன்னு கூட கேட்கலாம். சுகர் வந்தா பிகர் போயிடும், அது நீங்க யோசிக்கணும். வாழ்த்துக்கள் சார். 2 minutes டைம் ஃபார் யூ டு ஷேர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். யாரான இருக்கீங்களா ஷேரிங்க்கு? நாங்கெல்லாம் ஜூம்ல வருவோம் சார். கேட்டுக்கிட்டு மட்டும் தான் இருப்போம் சார். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம் சார். இன்னைக்கு சொல்றதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்காங்க. வாங்க பிஎல் உஷா பிஎல் வந்து ஒரு 2 நிமிஷத்துல சொன்னா நான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கேன். தேங்க்யூ சோ மச் சார். சூப்பர் எக்ஸலென்ட். ஒரு நல்ல லேடி லீடர். ஆன் பண்ணிடுவாங்க, நான் ஆஃப் பண்றது கொஞ்சம் நாம தான் ஸ்டாப் பண்ணணும். அதனால 2 நிமிஷம் எடுத்துக்கணும் சார். மேடம் இல்ல சார், 2 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன் சார். சரிம்மா சரி. பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும். அடாடா, நம்மளுக்கு ரொம்ப ஓல்டு மேன் ஆக்கிறாதுமா. மகிழ்ச்சி உஷாமா, பேசுங்க. தேங்க்யூ சார். சார் ரவி சார் சூப்பர் ஸ்பீச் சார். அருமையா இருந்தது. நிறைய இடத்துல நம்மளுக்குன்னு சொல்றா போல இருந்தது. எப்பயுமே ரவி சார் பேசினா அது கரெக்டா அது அவங்கவுங்களுக்கு ஏத்தா மாதிரி பேசுவாரு. ஆக்சுவலி பிளான் போடுறது கூட அவர் அப்படிதான் போடுவாரு. இன்னைக்கு ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு யூஸ் ஆகுது, நம்ம இதை ஃபாலோ பண்ணணும்ன்றா போல இருந்தது. இது எல்லாருக்குமே பொருந்தும் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சார். ஷார்ட்டா முடிச்சிட்டேன் சார். நன்றி உஷாமா, நன்றி. அடாடா, இவ்வளவு ஷார்ட்டா உங்களால முடிக்க முடியுமா? நான் இன்னைக்குதான் பார்த்தேன். வாங்க கும்பகோணம் ராஜேஸ்வரி மேடம், வாங்க. லாங் கேப் வந்திருக்கிறீங்க, ஷார்ட் கேப்ல பேசுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து ரவி சார் வந்து அருமையா பேசினாங்க. ஒரு டீ தூளை பத்தி சொன்ன உடனே ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, டீ கடையில எல்லாம் அவசரத்துக்கு நம்ம போய் குடிக்க கூட கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சார். நம்ம வந்து வீட்டுல நம்மளோட ஆர்சிஎம் டீ தான் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆயிலை பத்தியும் பேசுனாங்க சாரு. எல்லாத்த பத்தியும் நம்மளோட ஆர்சிஎம் ப்ராடக்ட் எல்லாமே சாப்பிட்டோம்னா நம்ம வந்து நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத கத்துக்கிட்டோம் சார். தேங்க்யூ சார். ஜெயார்சிஎம், குட் ஆர்சிஎம். வாழ்த்துக்கள் கும்பகோணம் ராஜேஸ்வரி மேடம், வாழ்த்துக்கள். வேற யாரும் இருக்கீங்களா? சசிகலா மேடம் பேசுங்க. வணக்கம் சார். கேக்குதாங்க சார்? கேக்குதுமா, கேக்குது, பேசுங்க. ஓகே. ரவி சார் எக்ஸலண்ட்டுங்க சார். எப்பயுமே நீங்க எப்போ பேசுனீங்கனாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க வந்து அங்க சொல்லிட்டு தான் போவீங்க. அது பிளானா இருக்கட்டும், இல்ல வேற சிஸ்டம் பத்தியா இருக்கட்டும், ப்ராடக்ட் பத்தியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீங்க உங்க மீட்டிங்ல உட்காந்தாலே நீங்க கரெக்டா அது எப்படிங்கிறத நச்சுன்னு சொல்லிடுவீங்க. இன்னைக்கு அதே மாதிரி தான் உங்களுடைய ஸ்பீச் எக்ஸலண்டா இருந்துச்சு. ஆர்சிஎம் வந்து இதுக்கு மேல வந்து சொல்லி செய்யல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது யாரையும். அந்த அளவுக்கு அந்த சிங்கத்துக்கு வாங்கி வச்ச மேல ஒரு பொட்டல சூப்பரா இருந்துச்சுங்க சார். தேங்க்யூ சார் ரவி சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ உஷா மேடம். தேங்க்யூ ராஜேஸ்வரி மேடம். தேங்க்யூ சசிகலா மேடம். நன்றி. வாழ்த்துக்கள். மீசை, ஆவடி மீசை. வரதராஜன் சார் இருக்காரு. அன்மியூட் ஆகணும். ஆவடி மீசை, ஆசை மீசை மேல ஆசை. ஐயா, மகிழ்ச்சியான இரவு வணக்கம். உண்மையிலே இவ்வளவு ஜூம் மீட்டிங் நடத்தின என்னுடைய தானை தலைவர்
எமரால்டு சாயாவுக்கு வணக்கம் சொல்றேன். உண்மையிலே சூப்பர். வணக்கம். சிம்ம குரல் சிவாஜி கணேசன் குரல் மாதிரி இருக்கு உங்களுக்கு. அதனாலதான் ரொம்ப பிடிக்குது உங்களுக்கு. காலையில 4 மணிக்கும் பேசுறீங்க, 3 மணிக்கும் ரெடி பண்றீங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. அது நடுவில் என்ன வந்து ஒரு விஷயமா பாராட்டினீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. காலையில எழுந்து வாய்ஸ் மெசேஜ் போறீங்க சார், யார் யார் பின் லெவல் மாறலையோ அதை பண்ணுங்க, அது 7ல 10 வரல போடுறாங்கன்னு சொல்லிட்டு போட்டீங்களா சார் என்னாரு. உங்களுடைய என்னுடைய கடமை செய்யறதுக்காக அது ஒரு எல்லாமே நல்லா வாழணும், இந்தியாவில் இருக்கிற மக்கள் மொத்த பேரும் ஆர்சிபி நல்லா இருக்கணும் இடத்துல நான் போட்டேன். அதனால அவர் பாராட்டு தெரிவிச்சாரு காமராஜ் சாருக்கு. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இன்னும் நீங்க பாராட்டுன்றது நிறைய பேர் விரும்புவாங்க. அந்த பாராட்டை கொடுக்கறதுக்கான ஆளு நம்மளா இருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குண்ணா, அதனால உங்களை பாராட்டி தான் ஆகணும், ஒரு வழியா கிடையாது. அது ரொம்ப பெருமையா இருந்தேன். அவ்வளவு காலையில போன் பண்ணி இது மாதிரி ஐயா பண்ணீங்க, போட்டிருக்கீங்க, சூப்பரா பண்ணிருக்கீங்க, இது மாதிரி இவ்வளவு டிவி இவ்வளவு குரூப்ல போட்டிருக்கீங்கன்னாரு. எல்லாமே இந்தியாவில் இருக்கிற எல்லாமே என்னுடைய குடும்பம் தான். அதுக்காக தான் அந்த இது பண்ணோம். இன்னைக்கு மீட்டிங் வந்த நல்ல என்னுடைய ஏடிஎம் பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. நான் என்னைக்கு ஏடிஎம்னு வச்சுன்னா பேரு வந்து அது அன்னில இருந்து அந்த ஏடிஎம் நின்று போச்சு. யாரும் பட்டக்கிட்ட தர வேண்டாம், நம்மளே பட்டத்தை குத்துற வேண்டியது. வெங்கல கூட வேதராஜன் வச்சிடறோம், விசில் கண்ணன் வச்சிடறோம், எமரால்டு சாருக்கு இதெல்லாம் நானே கொடுத்துறது. கவிதா மனத்து கவிதையின் கதாநாயகின்னு கொடுத்துடுறது எல்லாமே. ஏடிஎம் பொறுத்தவரை 24 மணி நேரம் உறக்குறது, எனி டைம் வேன்ல எனி டைம் நல்ல ஒரு அருமையான பண்ணி டீ தூளை பத்தி எல்லாம் நாங்களாம் ஒன்னா சாப்பிட்டு தான். ஆனா இன்னைக்கு வந்து உண்மையிலே ஏடிஎம் சார் வந்து இன்னைக்கு ஒரு டீமை வந்து நல்ல கட்டுக்கோப்பா வச்சு நல்ல பொறுப்பா இருந்து செய்யறாருன்னா உண்மையிலே ஒரு தலைவர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இன்னைக்கு பேசுற பேச்சுல ஒவ்வொன்றும் முத்தா இருந்தது. நம்ம வந்து சொன்ன மாதிரி அது யாரு பேசுறாங்க அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆனா நம்ம வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள் தரதில்லை. ஏதோ பேசுறாங்க, ஏதோ வராங்கன்ற. இப்ப நாங்களே ஜெயிச்சது காரணம் என்னன்னா பெரியவங்களை மதிக்கிறோம். மேல அப்ளைன்ல என்ன விஷயமா கேட்கறேன், குணா சார் கேட்கறேன், இவங்களுக்கு கேட்கறேன், வெண்மதி மரத்தை கேட்கறேன், ரவி சார் கேட்கறேன். அதனால இன்னைக்கு பேசின சப்ஜெக்ட் நல்லா இருக்கு. ரவி சார் உங்களையும் நான் தலை வணங்குகிறேன். நல்லா அருமையா பேசுனீங்க, செம்மையா இருக்கு. உங்க பேச்சு அழகா இருக்கு. நீங்களும் ரொம்ப அழகா ரொம்ப 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 அழகா போயிருக்கு. தேங்க்யூ சார். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு காலம். ஆசை மீச மேல ஆசை. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே அருமையான ஒரு வாழ்த்து சார். வரதராஜன் சார் ஏதோ பேசினாங்க. வாங்க வரதராஜன் சார். எங்க இருக்கிறார் வரதராஜன்? ஆமா, கைதூக்கிட்டு இருக்கிறார். அண்ணா வாங்கண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. எங்க தொட்டீங்கண்ணா? அண்ணா நீங்க மூட் ஆயிட்டீங்கண்ணா. வரதராஜன் சார் நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. மியூட் ஆயிட்டீங்க. மூட் ஆயிட்டீங்க சார். ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப் வரதராஜன். வந்த சார். வாங்க வாங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார் திருக்குறள். இன்னொரு கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்று வள்ளுவர் சொன்னது போல நாம கத்துக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த இருக்கிற கசடை அறுத்து கசடுகளை நீக்கி அதில் உள்ள நல்ல விஷயங்களை நமக்குள்ளே எடுத்துக்கொண்டால் நம்ம ஆர்சியம் போலதான் கசடு அற நமக்கு தேவையான விஷயங்கள் அங்கிருந்து அள்ளி எடுத்துக்கணும். அது ஒரு கடல் மாதிரி, நாம அதுல போற மீனவன் மாதிரி அதுக்குள்ள இருக்கிற பொருட்கள் அள்ளி எடுத்து நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம். அதே போலதான் அன்னைக்கு நான் மீட்டிங் வந்திருந்தேன். சாருடைய ஆட்டம் ருத்ர தாண்டவம் சும்மா அதிருது, அதையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் இவரு கோபகுமார் சாருடைய ஸ்பீச்சும் நான் கேட்டேன். இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அவருடைய வாழ்வில மட்டும் இல்ல, நம்மளுடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் திருநாளா அமையும். அவர் சொன்ன ஒரே ஒரு பஞ்சு, அருமையான பஞ்சு. என்ன சொல்றாருன்னா, இன்னொருத்தர் போட்ட பாதையில நீங்க போவாதீங்க, என் வழி தனி வழி அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பாதையை உருவாக்குங்கள்னு சொன்னாரு. அந்த பாதையை நம்ம உருவாக்கிக்கிட்டோம்னு சொன்னா அந்த பாதையில எவ்வளவு பேர் பயணிப்பாங்க அப்படின்றதுக்கு அவர் சொன்ன உதாரணம், என்னை பின்தொடர்ந்து என் பின்னாடி 5 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொன்னாரு. அதாவது நான் என் கூட வேலை பார்த்தவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க தகவல் சொல்லுவாங்க, போன் பண்ணி சொல்லுவாங்க, நான் வர்றேன்னு சொல்லுவாங்க. ஐயோ என் பையன் வர்றான் அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு பேனர் அடிச்சு இதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு சொல்றாங்க, தம்பி நீ வர்றியாப்பான்னு கேக்குறாங்க. எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறாங்கன்னா, நம்ம இன்னைக்கு படுற கஷ்டங்கள் இன்னைக்கு நம்ம யோசிப்போம், ஐயோ இவங்களை போய் பார்த்து பேச முடியுமா, அன்னைக்கு நம்ம அவங்கள போய் பார்த்து பேச முடியுமா, அது யோசிப்போம். அது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். நம்ம பேசுறோம், யூஸ் த ப்ராடக்ட். அவர் சொன்ன இன்னொரு அருமையான வார்த்தை, யூஸ் த ப்ராடக்ட். நம்ம முதல்ல பயன்படுத்தி நம்ம சேஞ்ச் த ப்ராடக்ட். நம்ம அந்த பொருளை வந்து சேஞ்ச் பண்றோம்.
அந்த பிராண்டை சேஞ்ச் பண்றோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க மூலியமா கேட்டு அதை தான் கற்க. அதுல நமக்கு தேவையான மட்டும் எடுத்துட்டோம், மத்ததெல்லாம் விட்டுறோம். கசடு அற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்பது போல நம்ம அப்படியே நின்னோம்னா நம்ம வாழ்க்கை அவரை மாதிரி உயரும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ரவி சார் அவங்க இப்ப கூட பேசியிருந்தாங்க, அவங்களோட பிராக்டிக்கலா அவங்களுடைய பிரதர் இன் லாக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருந்துச்சு அப்படி சொல்லியிருந்தாங்க. அந்த நிலை மற்றோருக்கு வரக்கூடாது என்று நாம் எண்ணினால் நாம் அனைவரிடம் இந்த RCM-இல் உள்ள பொருட்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறி விடைபெற. நன்றி, வணக்கம். நன்றி வரதராஜ் சார். குரல் வழியாக உங்கள் குரல் மொழியை சொன்னீர்கள், ரொம்ப இனிமை சார். வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே. மிக திருக்குறளை வச்சு நம்ம RCM சொல்லிட்டாரு. ஆகையினால ரொம்ப அற்புதம் வரதராஜன் சார். வாழ்த்துக்கள். உங்களுடைய அந்த தமிழ் வந்து விளையாடுது உங்ககிட்ட. நீங்க இன்னும் கொஞ்சம் வந்து டெவலப் பண்ணுங்க. உங்களை கண்டிப்பா வந்து நீங்க எல்லாம் வளர வேண்டிய லீடர்கள். நாம் கற்ற கல்விக்கு எங்க இருக்குது தலைமை? யாருகிட்ட போய் பேசுறது? செவத்துக்கிட்டயா, மண்ணுக்கிட்டயா, மரத்துக்கிட்டயா, இல்லைன்னா உணர்வு இல்லாத மனிதர்கள்கிட்டயா? இல்லை, RCM-ல அதுக்கு தளம் இருக்கிறது. வாருங்க நண்பரை, நம்ம களம் காணலாம், சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வருவோம். உங்க எல்லாரையும் நான் அட்மிட் பண்ணிட்டு, வேற சுந்தரியம்மா இருக்காங்க. அடாடா வாங்கம்மா, தேன் பூச்சி சுந்தரியம்மாவுக்கு வந்து தேன் பூச்சி சுந்தரியம்மான்னு பேரு. வாங்க சுந்தரியம்மா, அட்மிட் பண்ணி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நிறைய ஜூம்ல வரீங்க, ஆனா ஒரு சில நேரத்துல என்னால அட்டன் பண்ண முடியல, சாரி. இன்னைக்கு வந்து எங்களுடைய லீடர், என்னுடைய குருநாதர் ரவி சார் அவரெல்லாம் நாங்க வந்து பாராட்டுறதுக்கு எங்களுக்கு அந்த இது இல்லை. என்ன எது பண்ணாலும், ஒரு ஜூம் மீட்டிங் ஆகட்டும், நம்ம சிஸ்டம் ஆகட்டும், எக்ஸலண்டா பிளான் ஆகட்டும், சூப்பர் சூப்பர் சூப்பரா பண்ணுவாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வெளியில நம்ம சாப்பிட்ற, நாங்க நிறைய டைம் வெளியில போகும்போதெல்லாம் மோஸ்ட்லி வெளியே சாப்பிட அவாய்ட் பண்ணிடுவோம், நானு சார் ரவி சார் எல்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஹெல்த் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வெளியில இருக்கிற ப்ராடக்ட் பாதிக்குது அப்படின்றத நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து கண்கூடா வேலை ஒவ்வொருத்தருடையும் ப்ராடக்ட் கொடுக்கும் போது என்ன ரிசல்ட் இருக்குன்னு அதை வந்து எங்களுக்கு வர வர மீட்டிங்ல புதன்கிழமை சொல்றாரு. பிளஸ் இந்த மாதிரி ஜூம்ல வர்றதுனால நிறைய பேருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவருடைய ஸ்பீச், இன்னைக்கு ரவி சாருடைய ஸ்பீச், நான் வந்து கல்விக்குப்பம் வந்து ஒரு கூட்டிட்டு போய் ப்ராடக்ட் வாங்க போயிருந்தேன். அதனால அந்த இது சரியா என்னால அட்டன் பண்ணல, அப்புறம் பாதியில இருந்து அட்டன் பண்ணேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. சூப்பரா இருந்தது ரவி சார். உண்மையிலே இது வந்து, ஆனா சாருக்கு அடிக்கடிக்கு டைம் இல்லைன்னால சொன்னாலும் அந்த டைம் 8 மணிக்கு வந்து இன்னைக்கு அட்டன் பண்ணி நிறைய. ஓகே ஓகே சுந்தரியம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆமா, வெரி குட் வெரி குட். வாழ்த்துக்கள் சுந்தரியம்மா. ஒரு கில்லி. அங்க சென்னையில இருந்து இங்க ஈரோட்டுல வந்து ஆள் பிடிச்சி டீம் போட்டு, அடேங்கப்பா பயங்கர. அவங்க வந்து மிகப்பெரிய கில்லி. ரவிக்கு ஒரு பெரிய வந்து பலம் சுந்தரியம்மா. வாழ்த்துக்கள் சுந்தரியம்மா. உங்களுடைய வாழ்த்துறை வந்து சிறப்பா சொல்லணுமா? சசிகலா மேடம், சங்கீதா மேடம் இருக்காங்களா? ஏம்மா எங்கம்மா இருக்கீங்க சங்கீதா? ஒருத்தர் இல்லம்மா, எல்லாம் கிளம்பிட்டாங்க. சரி, உங்க எல்லாரையும் அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயாசிம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். நாளைக்கு வந்து உங்களுக்கு கீஸ்வர் மீட்டிங் 2 to 4. நாளைக்கு என்ன சனிக்கிழமை குடாட் மீட்டிங் வந்து 2 to 4. அதே மாதிரி நாளை மாலை 6 மணி கூட்டம் இருக்குது. நாளைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷல் 8 மணி கூட்டம். இப்பதான் ரவி சொன்னாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம குழந்தைங்க எல்லாம் போய் டயாலிசிஸ் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு போகுங்க. அந்த நிலை வரணும்னா உங்க குழந்தைங்களை வீட்டிலேயே வைங்க, இல்லைன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷல் கொண்டு வாங்க. அதை கொண்டுட்டு வர்றதுக்கு எல்லாருமே வந்து ரிஸ்க் எடுங்க. ஏன்னா நம்ம அது ஒரு நிகழ்ச்சியா நடத்திட்டு இருக்கிறோம். அதுல வந்து நோக்கம் என்னன்னா பிள்ளைகள் வந்து அதனால் பிள்ளைகள் சீர்திருத்தப்பட வேண்டும் என்பதுதான். உங்க எல்லாரையும் அன்மியூட் பண்ணியாச்சு. ஜெயாசியம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். வாழ்த்துக்கள். ஜெயாசியம்.